ரைட், முதலாக கேள்வியை பாருங்க. என்னவாம்? ஒலியலையின் சத்தத்தை அளவிடும் எஸ்ஐ அலகு. என்னவாம்? ஒலியலையின் சத்தத்தை அளவிடும் எஸ்ஐ அலகு என்னது? சத்தத்தை அளவிடுறா அப்படி ஒண்ணு இல்லை இல்லையா? இப்ப டெசிபெல்ன்றது என்ன சாமான்? ஒளிச்செறிவு மட்டம். அது ஓகே. சத்தத்தை அளக்கிறதுக்கு சொல்லி எங்கள்கிட்ட சவுண்டை அளக்கிறதுக்கு சொல்லி ஒன்று இல்லை. ஓகே. சோ மீட்டர் ஸ்கேர் வராது, வெட் வராது, மீட்டர் வராது, டெசிபல் வராது. அப்ப அலகு அன்று, அலகு இல்லை, நோ யூனிட். சோ எனர்ஜி என்று வர்றதுக்கு இல்லை. என்னவன்? சத்தம் தானே. அவர் சத்தம் என்று சொல்றது என்னத்த? கேட்கிற அந்த சவுண்ட், அது அளக்கிறதுக்கு இல்லை. நாங்கள் கேட்கிற ஒளியில வர்ற சேஞ்சஸ் தான் அளக்கிறோம் டெசிபலால. சோ இங்கிலீஷ் மீடியத்துல என்ன வேர்ட் யூஸ் பண்ணிருக்க? சத்தம் என்றதுக்கு ஒரு அளவு இல்ல. சத்தம் சவுண்ட்ன்றதுக்கு இல்ல. லவுட்னஸ். சோ லவுட்னஸ் லவுட்னஸ் என்றது சவுண்ட். எப்படி? அது ஆம்பிளிடியூடுக்கு ப்ரொபோஷனல், ஆம்பிளிடியூட் ஸ்கேடுக்கு ப்ரொபோஷனலா இருக்குமே தவிர அதால இழக்கல. அது ஆம்பிளிடியூடால இழக்கல. ஆம்பிளிடியூட் ஸ்கேடுக்கு ப்ரொபோஷனல். அப்ப அந்த ப்ரொபோஷனல் அந்த கன்ஸ்டன்ட் வருமല്ലോ, வீச்சത്തിന്റെ വർക്കத்துக்கு நேர்வீத சமம். இப்ப அங்கத்து இதன்படி சவுண்ட்ன்றது இங்க உரப்பு. நாங்கள் உரப்பு என்று இழக்கிறோம் எல்லாம் அது. இங்கிலீஷ் வேர்ட் லவுட்னஸ் என்றதுக்கு இங்க நாங்க உரப்பு என்றதை பயன்படுத்துறோம். உரப்பு என்றதான் இவர் கேட்கிறார். சவுண்ட் என்று கேட்கிறார். சத்தம் அதை இழக்கிறது கொண்டு இல்லை. ஓகே. நாங்கள் அதுக்கு ஒப்பான ஒன்றை கொடுக்கல. இது அளக்கிறதுக்கு டிரெக்டா இருக்கா? இல்லை. ஓகே. அப்ப செகண்ட் ஆன்சர். ரெண்டாவது, ஒரு மூல் லட்சிய வாயுவின் நேர்கோட்டு இயக்க சக்தி என்ன? கைனடிக் எனர்ஜி, டிரான்ஸ்லேஷனல் கைனடிக் எனர்ஜி தான் கேட்கிறார். ஒரு மூல் லட்சிய வாயு. இப்ப உங்களுக்கு தெரியும், ஒரு மூலக்கூறுண்ட 3/2 kT. ஒரு மூலக்கூறுண்ட 3/2 kT. ஓகே. ஒரு மூல் வாயுவிண்ட அவகாட்ரோ நம்பரால பெருக்கணும். இப்ப 3/2 RT என்று வரும். ஒரு மூல் வாயுக்குரிய கைனடிக் எனர்ஜி 3/2 RT. எங்க இருந்து வந்தது? 3/2 kT எல்லால பெருக்குவீங்க. ஏன்றது போல்ட்ஸ்மானின் மாறிலி, போல்ட்ஸ்மான் கான்ஸ்டன்ட். அது என்னதுக்கு ஈக்குவல்? R/L T into L. LL போனா 3/2 RT. இப்ப எத்தனாவது விடை? தேர்ட் ஆன்சர். ஓகே. இப்ப தேர்ட் ஒன்ன பாருங்க. தேர்ட் கொஸ்டின் என்ன? 127 பாய்சியில் ஒரு வாயுவின் சராசரி வர்க்கமூல வேகம் 2000. இங்கிலீஷ் மீடியக்காரர் இங்கிலீஷ் மீடியம் பேப்பரை பாருங்க. சராசரி வர்க்கமூல வேகம் இது ரூட் மீன் ஸ்கொயர் ஸ்பீட் 2000. இந்த வாயுவின் சராசரி வர்க்கமூல வேகத்தை அரைவாசியாக குறைக்க தேவையான வெப்பல்ல. அதை ஹாஃப் ஆக்கணும். ரூட் மீன் ஸ்கொயர் ஸ்பீட ஹாஃப் ஆக்கணும். அப்ப உங்களுக்கு தெரியும் என்னண்டு சி ஸ்கொயர் பார், ரூட் ஆஃப் சி ஸ்கொயர் பார் இடைவர்க்கமூல கதை. ரூட் மீன் ஸ்கொயர் ஸ்பீட் இது ரூட் ஆஃப் டிக்கு ப்ரொபோஷனல்.
இல்லையா? என்ன ஈக்குவேஷன்? root of c square bar is equal to root of 3 RT over m. அப்ப இந்த root of t க்கு proportional. இது ஓகே இல்ல? இப்ப இது வந்து half ஆகணும்டா t என்ன செய்யணும்? 1/4 ஆகணும். ரூட் மீன் ஸ்கொயர் ஸ்பீட் தான் half ஆகணும். root of c square bar வந்து half ஆகணும்டா இது வந்து என்ன செய்யணும்? 1/4 ஆகணும். இது கெல்வின் டெம்பரேச்சர் வந்து 1/4 ஆகணும். ஓகே, இப்ப தந்தது 127. அது இந்த கெல்வின் டெம்பரேச்சர் வந்து 400 கெல்வின். இப்ப 1/4 ஆகணும்னா என்ன டெம்பரேச்சர்? 100 கெல்வின். சோ 100 கெல்வின் என்றா செல்சியஸ்ல சொல்லுங்க. 273 கழிக்கணும். அப்ப மைனஸ் 173 டிகிரி செல்சியஸ். ஓகே, 123 பாயசியில அரைவாசி ஆகும். நேரடியா போடலாமல்ல? இது அரைவாசி ஆகணும், ஹாஃப் ஆகணும். ரூட் மீன் ஸ்கொயர் ஸ்பீட் வந்து ஹாஃப் ஆகணும், டெம்பரேச்சர் 1/4 ஆகணும். ரூட்டுக்குள்ள ஒண்ணுங்கள் 4 ஆனாதான் அரைவாசி ஆகும் வெளியால. அப்ப கெல்வின் டெம்பரேச்சர் 1/4 ஆகணும். கெல்வின் டெம்பரேச்சர் 1/4 ஆகணும்னா இனிஷியலா இருந்தது 127. இப்ப 400 கெல்வின். அது 1/4 ஆகிக்கு என்ன வரும்? 100 கெல்வின். இப்ப 173 பாயசம். ஓகே இல்ல? ரைட். 4th கொஸ்டினை பாருங்க. என்னவாம்? ஒரு பொருளில் உள்ள அனைத்து மூலக்கூறினதும் சக்தியை குறிப்பிடுவது. ஒரு பொருளில் உள்ள அனைத்து மூலக்கூறுகளினதும் சக்தி. ஒரு பொருளுக்குள்ள இருக்கிற மூலக்கூறுகள். அதை நாங்க என்னன்னு சொல்லுவோம்? இன்டர்னல் எனர்ஜி சொல்லுவோம் இல்லையா? உட்சக்தின்னு சொல்லுவோம், அல்ல அகச்சக்தின்னு சொல்லிக் கொள்வோம். இப்ப நீங்க ஆன்சரை பாத்தீங்கன்னா வெப்ப சக்தி. வெப்ப சக்தி என்றது அங்க எப்படி இருக்கு? இயக்க சக்தியா தான் இருக்குது. வெப்ப சக்தி ஒன்று ஒரு பொருளுக்குள்ள இருக்காது. ஏன்னா வெப்பம்தான் அதை என்னவா மாத்தி வச்சிருக்கும்? அது இயக்க சக்தியா தான் மாத்தி வச்சிருக்கும். நேர்கோட்டு இயக்க சக்தி எங்க அப்படி ஒன்று இயக்கம் இருக்காது. மூலக்கூறுகள் இயங்கி கொண்டு இந்த வாயுக்களுக்கு மட்டும்தான் இருக்கும் இயக்க சக்தி, நேர்கோட்டு இயக்க சக்தி. இல்லது வைப்ரேஷன் தான் இருக்கும். அப்ப உட்சக்தி தான் வரும். அழுத்த சக்தி, அழுத்த சக்தியும் இருக்கும், இயக்க சக்தியும் இருக்கும். ஆக உட்சக்தி. அப்ப அகச்சக்தி வரும், இன்டர்னல் எனர்ஜி வரும். 5th ஆன்சர். அஞ்சாம் கேள்வி பாருங்க. ஒரு பொருளின் விசை F நேர வரைபை வரிப்படம் காட்டுகின்றது. இது ஃபோர்ஸ் டைம் கிராஃப் காட்டுது. இவ்வியக்கத்துக்கு ஒத்த வேக நேர வரைவு. இதுல என்ன வந்திருக்கார்? ஃபோர்ஸ் டைம் கிராஃப் தந்திருக்கார், விசை நேர வரைவு தந்திருக்கார். இப்ப உங்களுக்கு தெரியும், இது விசை நேர வரைபண்டா இதை நாங்க என்னவாயும் எடுக்கலாம்? ஆர்முடுகள் நேர வரைபாவும் எடுக்கலாம். என் விசைய திணிவால பிரிச்சு விட்டீங்கன்னா இது ஆர்முடுகள் நேர வரைவா வரும். இப்ப விசை நேர வரைவு தான் ஆர்முடுகள் நேர வரைவு. அதே பற்ற வேல்யூஸ் மாறும், பற்றன் உண்டு. சரி, இப்ப ஆர்முடுகள் நேர வரைவு தெரிஞ்சா அதுக்குரிய வே நேர வரைவு தெரியும். எப்படி? இங்க ஆர்முடுகள் அக்சலரேஷன் வந்து குறையுது. அக்சலரேஷன் குறையுது, பட் அக்சலரேட் பண்ணுதே, ஆர்முடுவதே. இப்ப வேகம் கூடணும். ஓகே, ஆனா எங்க இருந்து கூடும்னு தெரியாது, வேகம் எங்க இருந்து கூட போகுன்னு தெரியாது. இப்ப வேகம் கூடணும். அதன்படி பார்த்தாலே முதலாவது வராது, 2வது வராது. என் வேகம் மாறாம இருக்குது. 3வது மட்டும்தான் வேகம் கூடுறதுல இருக்கு. இங்கே ஆர்முடுகள், இது பிளஸ் எல்லோ ஆர்முடுகள்.
ஆறு முடியும்னா வேகம் கூடணும். ஜீரோவில இருந்து கூட இல்ல ஏதோ ஒரு வெளியில இருந்து கூடலாம். கூடுற மாதிரி ஒரே ஒரு கிராஃப் தான் இருக்குது. இது தேர்ட் ஆன்சர். அப்ப அதான் விட. ஓகே, இது நீங்க எக்ஸாம் செய்ய இப்படிதான் போடணும். இப்ப அது விளக்கம் பாக்குறேன்னு சொன்னா கூடுற மாதிரி ரெண்டு வந்துதான் நீங்க சரியாக்குறது தெரியணும். இப்ப என்ன செய்யறது? செஞ்சு பாரு, ஆறு முடிவுகள் குறையுது. அப்ப வேகம் கூட போதല്ലോ. இப்ப ஃபர்ஸ்ட் செகண்டுக்கு கூடுறது இவ்வளவு. ஃபர்ஸ்ட் செகண்டுக்கு விளையாட நெக்ஸ்ட் செகண்டுக்கு எப்படி வரும்? அடுத்த செகண்டுக்கு ஆறு முடிவுகள் குறையுது. ஆறு முடிவுகள் என்ன என்ன ஒரு செகண்ட்ல கூட வேகம் அது குறையுது. என்ன அமௌண்ட் குறையுது? இப்படி இப்ப இப்படி போனது இப்படி போகுதுண்டா தொடர்ச்சியா கூட எப்படி வரும்? இப்படி வளையும். சரி, இந்த முக்கோணம் எதாவது தெரிஞ்சிருக்கோணும். எப்படி ஒரு செகண்டுக்கு இவ்வளவு கூடுது. ஒரு செகண்ட் முதல்ல வேகம் கூட 600 கூட, அப்ப ஒரு செகண்டுக்கு கூடின அளவு கூட. அடுத்த செகண்டுக்கு அதை விட குறைய. ஓகே, ஏன் 600 குறையுது? 600 ஒரு செகண்டுக்கு கூட வேகத்தின் அளவு. அப்ப இது குறை வேண்டபடியா தொடர்ச்சியா கூடைக்கு இப்படி வளையும். இது வரைக்கும் இப்படி வரும். பிறகு எது திசை ஆப்போசிட் டிரெக்ஷன் என்ன வேகம் குறைய போகுது. ஏன் டீசல் பண்ணுதே மறுமுடுகால். அப்ப இது வேகம் குறைய போகுது. எப்படி ஃபர்ஸ்ட் செகண்டுக்கு இவ்வளவு, அடுத்த செகண்டுக்கு என்ன நடக்கும்? இதை விட கூட நார்மல் கூடுது. அப்ப அதை விட கூட அப்ப இப்படி வரும். இப்படி வரும். அது இப்படி வருது. அதான் இந்த கதை. ஓகே, அப்ப இதுக்கு எது தேர்ட் ஆன்சர். சஞ்சாங்கல்லிக்கு தேர்ட் ஆன்சர். ரைட். சோ கூட கேள்வி செய்யறதுக்கு எங்களுக்கு இந்த முக்கோண மெத்தட் தான் ஈஸி, சமன்பாடு எடுக்காம செய்யறதுக்கு. அடுத்து ஆறாவது கேள்வி பாருங்க. 6-1. நுண்மானி திரைக்கணிச்சியை பயன்படுத்தி அளவிட முடியாதது. நுண்மானி திரைக்கணிச்சி என்னது? மைக்ரோமீட்டர் ஸ்க்ரூஸ் கேஜை பயன்படுத்தி. முதலாவது விட என்ன? பிவிசி குழாயின் உள்விட்டம். உள்விட்டத்தை அளக்க இயலாது. உள்விட்டத்தை அளக்க இயலாதுன்னா அதுதானே அளக்க முடியாதுன்னு கேட்கிறார். அது அப்ப மிச்சம் எல்லாம் அளக்கலாம். அதை பார்த்து வச்சுக்கொள்ளுங்க. ஒரு கேள்வி செய்யக்குள்ள இதுதான் தேவை. என்னது? ஒரு ஆன்சரை போட்டு போறதில்ல, மற்றதெல்லாம் எப்படி அங்க வருகுதுன்றதை பார்த்து கொள்ளணும். இந்த கேள்வி பிரச்சனை இல்லை. இந்த கேள்வி நார்மலா உங்களுக்கு தெரியுமே. இது பொதுவான இதுக்கு சொல்றேன். மெல்லிய கம்பி ஒன்றின் விட்டம் அளக்கலாம், தெரியும். உருக்கு கோலத்தின் விட்டம், அதுவும் எப்படி? சின்ன உருக்கு கோலம் என்றா, அதாவது ஆக சின்னன் என்றா. இப்ப இப்படி பெரிய கோலம் என்று அளக்க இயலாது. சிறிய கோலம், அந்த பொதிகைன்னு சொல்லுவோம், சின்ன கோலங்கள், அந்த போல்ஸ் அதுகள் என்னன்னு செய்யலாம்? அளக்கலாம். சின்ன கோலங்கள். ஏன் சின்ன கோலம்? இதுக்குள்ள வைக்கணுமே. பட்டைக்கும் கதிர்கோளுக்கும் இடையில வைக்கணும். இப்படி இப்ப இதுக்குள்ள வச்சாதான் இது சாஞ்சனா இருக்கும், தொடலியா இருக்கும். தொடலியா இருந்தா சரியா விட்டத்தை தரும். இதை விட பெருசா இருந்தா என்ன செய்யலாது? சரியா விட்டத்துல வைக்க இயலாது. ஓகே, அடுத்தது நுணுக்கு காட்டி வழுக்கியின் தடிப்பு. எஸ். அடுத்தது ஒளிப்பிரதி தாளின் தடிப்பு. ஒளிப்பிரதி தாளின் தடிப்பு எது? பிலிம் ரோல். பிலிம் ரோல் தடிப்பு அளக்கலாமா? அது சின்னனே. அது எப்படி அளக்கிறது? எனக்கு பிலிம் ரோல் அடுக்கி போட்டு அளக்கலாம் இல்லையா? கணக்க உண்டு அடுக்கி போட்டு அதை அளக்கலாம். மடிச்சா என்ன பழுதா போயிடும் அவன். மடிச்சு போட்டு அளக்கலாம்னு ஒருத்தன் சொல்றா. நீ பிலிம் ரோல மடிச்சா என்ன பிலிம் ரோல் பழுதா போயிடும் இல்லையா? கணக்க ஒன்று அடுக்கி போட்டு அளப்போம். ஆமா இல்ல?
இதுக்கு எது ஃபர்ஸ்ட் ஆன்சர். ரைட். அடுத்து 7ஆம் கேள்வி பாருங்க. என்னவா? ஒரு உடலின் வெப்பநிலையை கெல்வின் அளவு திட்டத்திலும் பரனைட் அளவு திட்டத்திலும் அளந்த போது வெப்பநிலை Y ஆகும். வையின் பெருமானம் என்னவாம்? ஒரு உடலின் வெப்பநிலையை கெல்வின் அளவு திட்டத்திலும் ஃபெரனைட். ரைட். இப்ப கெல்வினுக்கு என்ன ஸ்கேல்? 273 373. ஃபெரனைட்டுக்கு எப்படி? 32 ஃபெரனைட், 32 டிகிரி ஃபெரனைட், 212 டிகிரி ஃபெரனைட். இப்ப இது ரெண்டுக்குமே ரீடிங் சேமா வருதாமா? இப்ப நாங்க இது செல்சியஸுக்கும் பெர்னைட்டுக்கும் கண்டிருப்போம் சரி படிக்க. ரைட். அதுக்கு சயனாப்ப வந்தது ஞாபகத்துல இருக்கும் எல்லாத்துக்கும். இப்படியில வந்தது. அப்ப நீங்க சயனாப்பதை கெல்வினுக்கு மாத்தி கொடுத்தாலும் சரியா வரணும். சரி, நாங்க இப்ப கால்குலேட் பண்ணோம் இதன்படி. இப்ப என்ன, ரெண்டுக்கும் சேம் வேல்யூன்னு சொல்லிட்டாருல்ல. இப்ப எப்படி இது செய்ய இதன் கீழ் இது செய்ய இது செய்ய இதன் கீழ் இது செய்ய theta minus 273 over 373 minus 273 100. That is equal to theta minus 32 over 200 minus 32 108. இப்ப இதுல ஒரு 0 போயிடும். 2 டிவைட் பண்ணீங்கன்னா இங்க 5 இங்க 9. அதுக்கு பிறகு இங்க வந்தாருன்னா 9 theta மைனஸ் இது 9 போய்க்கினா சுமூகம் 27க்கு 7 எழுதி 2 63 18 மாறும். So 5 theta minus இதை பெருக்கணும் என்ன வரும்? 160. 5 theta இங்க வந்தீங்கன்னா 4 thetaன்னு வந்துடும். இது அங்கால கொண்டு போனா 2457 minus 160 எவ்வளவு? 7 9 3ல இருந்து 1 போனா 2 4 டிவைட் பண்ணுங்க எவ்வளவு? 5 முறை வரும். அங்கால 29ல 6 வரும், என்ன 7 வரும், 28 17ல 4 அங்கால 10 2 5 கேள்வி. சோ கெல்வின்ல கொடுக்கலாம் அல்லது ஃபரனைட்ல கொடுக்கலாம். ஓகே. இப்ப இந்த சயனாப்பத கூட்டுன்றது சரியா வராது. என்ன செல்சியஸ் கண்டுட்டு ஃபரனைட்டு காண்றன்றது மாத்திரை கெல்வினுக்கு மாத்திரைன்றது சரியா வராது. ஏன்னா பாயிண்ட்ல வராது. யா. சோ இப்படிதான் காணணும். ஏன்னா கெல்வின் டெம்பரேச்சர் வந்து இது கீழ்த்த புள்ளி லோவஸ்ட் பிக்ஸ் பாயிண்ட் வந்து 273. இது அப்பர் பிக்ஸ் பாயிண்ட் வந்து 373. இது 32, அது 212. ரெண்டுக்கும் சேம் வேல்யூ வருதாமா? ரெண்டும் வை வை என்று போட்டு நான் டீட்டான்னு போட்டேன். வை 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 அப்படி என்ன வேல்யூ கேட்கிறார்? என்ன விட 4th ஆன்சர். ஓகே இல்ல? ஓகே. ஒரு புள்ளியில் தொழிற்படும்
மூன்று ஒருதள விசைகளை அளவிட மூன்று விச்சராசிகள் பயன்படுத்தப்படுவதை கீழே உள்ள ஒவ்வொரு விசைப்படங்களும் காட்டுகின்றன. இந்த அமைப்புகளில் எது சமநிலையில் இருக்கும்? எந்த இது ஈக்குபியமா இருக்கும் தான் கேட்கிறார். ரைட். ஃபர்ஸ்ட் ஒன்ல பாருங்க, இப்படி இருக்கு. 5 நியூட்டன் 5 நியூட்டன், இது 10 நியூட்டன். ஆமா, இந்த 5 நியூட்டனும் 5 நியூட்டனும் பரலலா இருந்தா மட்டும்தான் 10 வரும். இப்படி இருந்தா தான் 10 வரும். சமாந்தரமா இருந்தா 10 வரும். ஆங்கிள் கூடிட்டா 10 விட குறைஞ்சிடும். அப்ப இந்த 5க்கும் இந்த 5க்கும் ரிசல்டன் லெஸ் தேன் 10. இது 10 விட குறைஞ்சிட்டு இது 10. அப்ப இது சமநிலை இருக்கலாது. அப்ப இது சாத்தியம் இல்லை. ஓகேயா? அடுத்தது, இங்க 10 இங்க 10 மேல 10, இதுவும் சாத்தியம் இல்லையே. இதுவும் இதுவும் பேலன்ஸ் ஆகிடும், சமன்பற்றும். இதை சாப்படுத்துறதுக்கு ஒரு போர்ஸ் இல்ல. அப்ப இதுலயும் சமநிலை சாத்தியம் இல்லை. இரண்டாவதுலயும் இல்லை. மூன்றாவது பாருங்க, 20 20 இங்க 10. 20க்கும் 20க்கும் விளைவில் 10 வரலாம். இதுக்கும் இதுக்கும் மேக்சிமம் 40. அப்ப ஆங்கிள் கூட 10 வரலாம், சான்ஸ் இருக்கு. இது 10 இது 10, இப்ப இது ஈக்குபியமா வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. அடுத்தது இப்படி இருக்குது. இதுல 9 இதுல 10, இங்க 14. இப்ப 10க்கும் 9க்கும் ரிசல்ட் என்ன வரும்? ஏன் இது பெர்பெண்டிகுலர் இருக்குது, 90 பாயில இருக்குது. அப்ப விளைவில் என்ன வரும்? 181 வர்க்கமூலம். வர்க்கமூலம் 181 14 இருக்கலாது இல்லையா? 14 வர்க்கத்தை விட 14 வர்க்கம் எவ்வளவு? 196. அப்ப இது அதை விட குறைவே இல்லோ. அப்ப இந்த ரிசல்ட் விட இது கூட. இப்ப விளைவில் ஒன்று வந்துடும். இப்ப இதுலயும் இல்லை. அடுத்தது, அஞ்சாவதுக்கு 8க்கும் 6க்கும் விளைவில் 10, அங்கால இருக்கிறது 10. இது இப்ப நீங்க எல்லாம் சொல்லணும். என்ன சிக்கல்? இப்ப இந்த 8க்கும் 6க்கும் விளையுள் இதுல எங்களுக்கு கீறி பார்க்கறதுக்கு இயலாது. என் ஸ்கேலுக்கு இல்லையே. இருந்தாலும் 8க்கும் 6க்கும் விளைவுள் எங்க வரும் என்று சொன்னா 8க்கு கிட்ட வரும். அப்ப 8 பெருசா இருக்கணும் எல்லாம். இப்ப இது விளைவுள் வந்து எங்க வரும்? 8க்கு கிட்ட வரும். இந்த ஆங்கிள் குறைவா வரும். ஆனா இங்க கீறி இருக்கிறது வந்து இப்படி கீறி இருக்க, 10 இப்படி கீறி இருக்க. அப்ப இங்க சாத்தியம் இல்லையே. நான் கேட்கிற விளங்க உங்களுக்கு. 8க்கும் 6க்கும் விளையுள் ரிசல்டன் வந்து எங்க வரணும்? closer to 8 நியூட்டன். 8க்கு கிட்டவா வரும். பட் இங்க இருக்கிற 10 நியூட்டன் எங்க இருக்கார்? 6க்கு கிட்ட இங்கேயா இருக்கார் இல்லையா? அப்ப இது சாத்தியம் இல்லை. இப்ப இது விடை வரலாம், இதுதான் இல்லையா? மூன்றாவது விளங்குதா? இந்த இதே வரான்றது விளங்குதா?
ரைட். சொம்பதாங்கல்ல பாருங்க. குளத்தின் மேற்பரப்பில் கல்லை விளவிடப்படும் போது கல் விளவிடப்படும் போது எவ்வகையான அலை உருவாகும்? என்ன? குளத்தின் மேற்பரப்புல அவன் தண்ணியில இப்படி ஒரு கல்ல போட்டா இதுல விழுகுது. இதுல எப்படி ஒரு அலை உருவாகும்? என்னண்டு? மேற்பரப்பலையா? மேற்பரப்பலைன்றது எது? நாங்கள் அந்த செஸ்மிக் வேவ்ஸ்ல பாக்குறது மேற்பரப்பலை என்றது. என்னென்ன மேற்பரப்பலைகள் இருக்குது? ரேலியலையும் லவ் அலையும். இந்த ரெண்டும் தான் என்ன மேற்பரப்பலையில வரும். அது தண்ணியில உருவாகிறது இல்ல. ரைட். நெட்டாங்கலை இல்ல, longitudinal waves இல்ல, பி அலை இல்ல, மின்காந்தலை இல்ல. அப்ப இது குறுக்கலை. ரைட். நான் மற்ற சொல்லிட்டு உள்ளோம்னா விடுறாங்க இல்ல, குறுக்கலை. ரைட். ஃபோர்த் ஆன்சர் டிரான்சஸ் வேவ். பத்தாங்கல்ல பாருங்க. ஒரு நீண்ட உருளையின் மேற்பரப்பில் அரைவாசி பிளஸ் கியூ பிளஸ் சிக்மா ஏற்றத்தையும் மேற்பரப்பில் அரைவாசி கீழரைவாசி மைனஸ் சிக்மா ஏற்றத்தையும் கொண்டுள்ளவாறு ஏற்றப்பட்டுள்ளது. உருளையின் தொடு மேற்பரப்பளவை சுற்றி மின்புல கோடுகளை சரியாக குறிப்பது. இப்ப ஒரு சிலிண்டர் உண்டு. மேலர பகுதியில பிளஸ் அவர் காட்டியிருக்கிறது, பிளஸ் உள்ளுக்கு காட்டல, அது வெளியால. கீழற பகுதியில மைனஸ். இது இப்படியே அங்க இருக்கு, அங்க நீளமா இருக்குது உருளை. இந்த குறுக்கு வட்டத்தை நாங்க பாக்குறோம். இது நீங்க சைட் வியூல பாத்தீங்கன்னா இப்படி இருக்குது, நீளமான உருளை. இது ஃபுல்லாவே பிளஸ் ஐட்டம் இருக்குது. இப்ப இதை சுற்றி மின்விசை கோடுகளை சரியாக வைக்கிறோம். எப்படி வரும்? பிளஸ்ல இருந்து மைனஸுக்கு வரும் இல்லையா? சோ பிளஸ்ல இருந்து மைனஸுக்கு வருது எப்படி வரும்? சோ இந்த சென்டர் நோக்கி வரணும். சோ இன்னொன்று கேட்டீங்கன்னா இப்படி வரும். இந்த விடை ஃபர்ஸ்ட் ஆன்சர். இப்ப இது எப்படி சார் அப்படின்னா, இங்க இதுக்குதான் இதை சொன்னான். என்னண்டா, இதுல இருக்கிற லைன்ஸ் வந்து இந்த இந்த பிளேன்ல இருக்கும், இதுல இருக்கிற இந்த பிளேன்ல இது இது ஒன்று ஒன்று தள்ளும். ஒவ்வொன்றும் இந்த பிளேன்ல இருந்து கொள்ளும். இந்த இதுல இருக்கிற லைன் இருக்குல்ல, அது ஒவ்வொன்றும் இந்த இடத்துல இருந்து கொள்ளும். ஒன்று ஒன்று தள்ளப்படுறதால. சரி. சோ வேற சாத்தியம் இல்லை தானே. சோ கட்டாயம் பிளஸ்ல இருந்து மைனஸுக்கு போகணுமே. அப்ப இப்படிதான். அப்ப நேரடியாது ஃபர்ஸ்ட் ஆன்சர். விளங்குதல்ல இது. ரைட். கொஸ்டின் நம்பர் 11 பாருங்க. என்னவா? எளிய இசையக்கத்தை நிகழும் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் எம்திணிவுடைய ஒரு பொருளின் அதி உயர் இயக்க சக்தி இ வீச்சமேயனின் இயக்கத்தின் அலைவு காலம். இப்ப மேக்சிமம் இயக்க சக்தி ஆமா உங்களுக்கு தெரியும். சோ மேக்சிமம் கைனடிக் எனர்ஜிக்கு என்ன வரும்?
half m v max squared இல்லையா? so then v max க்கு என்ன போடுவீங்கள்? a omega half m into a squared omega squared. இப்ப என்னது கேட்டவர்? அலைவு காலம், டைம் பீரியட் தானே கேட்டவர். அது t is equal to 2 pi omega. ஒமேகா கண்டி என்ன போடுவீங்க? 2 pi over t. அதுல போட்டீங்கன்னா t கண்டுபிடிக்கலாம். அப்ப E is equal to half m a squared into omega squared கண்டி 4 pi squared over t squared. இப்ப என்ன t தானே வேணும்? இந்த 2 ஆல வெட்டீங்கன்னா இங்க 2 வேணும் வந்துடும். இந்த t squared இங்க ஒண்ணாங்க. t squared is equal to 2 pi squared m a squared over E. ரூட் எடுத்துடுங்க. t 2 ரூட் எடுக்கணும். இப்ப ஆன்சர்ல பாத்தீங்கன்னா 2 வழியால இருக்கு எல்லா ஆன்சர்ல. அப்ப இந்த 4 அப்படியே வச்சிருந்திருக்கலாம் இல்லையா? இந்த 4 அப்படியே வச்சிருந்தேன்டா இது 2en வந்திருக்கு, இங்க 4 pi ஸ்கொயர். இப்ப ரூட் எடுங்க. 2 pi a ஸ்கொயருக்கு ரூட் எடுத்தீங்கன்னா ரூட் ஆஃப் m over 2e. இதுக்கும் ரூட் எடுத்துட்டீங்க m over 2e. 2 pi a into root of m over 2e. எத்தனாவது விடை? செகண்ட் ஆன்சர். ஓகே இல்ல? ரைட். கொஸ்டின் நம்பர் 12 பாருங்க. என்னவா? எல்லெனும் நீள லேசான இழையில் இன்எலாஸ்டிக் ஸ்ட்ரிங் இல்லையா? நுனியில் எம் திணிவுடைய துணிக்கு இணைக்கப்பட்டு அதன் அதிதால் புள்ளியில் ஏயில் இடைவேகம் v கொடுக்கப்படும் போது துணிக்கை ஒரு நிலைக்குத்தான இயக்கத்தில் பூரண வட்ட இயக்கத்தை ஆற்றுகின்றது. வேகம் v/2 ஆகும் போது நிலைக்குத்துடன் துணிக்கு அமைக்கும் கோணம் தீட்டாவின் பெறுமதி. எங்கேயோ சம்திங் ராங் மாதிரி தெரியுது. கேள்வி வாசிக்கங்களும் ராங் மாதிரி தெரியுது. என்ன தரணும் என்று யோசிக்கிறான்? அந்த நிலைக்குத்தான இயக்கத்தில் மட்டுமட்டாக பூர்ண வட்ட இயக்கத்தை ஆற்றுகின்ற தரணும் என்று நினைக்கிறேன். இல்லாட்டிக்கு எங்களுக்கு தொடர்பு எடுக்கலாம தெரியா பார்ப்போம். சரி பார்ப்போம். இங்கிலீஷ் மீடியம் பேப்பர்ல அப்படி சொல்லியிருக்காரோ இல்லையே? கம்ப்ளீட் சைக்கிளை பார்த்துன்னு சொல்லியிருக்காரு. சரி பாப்போம். நிலைக்குத்து தள இயக்கத்தில் பூர்ண வட்ட இயக்கத்தை ஆற்றுகின்றது. பாப்போம். வேகம் v/2 ஆகும் போது நிலைக்குத்துடன் துணிக்கு அமைக்கும் கோணம். ஓகே, தேவைப்படுது பாப்போம். முதல் செய்யுங்க. இப்ப என்ன, இங்க இருந்து வியோட வர்ற இந்த இடத்துல வச்சு வியோட எறிகிறார். எங்க ஒரு சோன்ல வருது. யா ஓகே பாப்போம். இப்ப இங்க பாரு, இது v/2 ஆக இங்க வரும். ஏதோ ஒரு பாயிண்ட்டுக்கு வரும். அது எந்த பாயிண்ட் தெரியாது. நான் இப்ப இந்த இடத்துல எடுக்கிறேன் தீட்டா. இப்ப இந்த ஆங்கிள் தான் காணணும் தீட்டாவையும் பெறும். அது இப்ப என்ன கான்செப்ட்ல கொண்டு வருவோம்?
இவர் இங்க இருந்து இங்க வரைக்க என்னது அங்க கைனடிக் எனர்ஜி லாஸ் கொண்டு இருக்கല്ലോ இயக்க சக்தி இழப்பு உண்டு இங்க இருந்து இங்க வரைக்க சோ இயக்க சக்தி குறைஞ்சிருக்குது இப்ப அழுத்த சக்தி ஒண்ணு பெற்றுக்கோணுமே அப்ப அந்த பெற்ற அழுத்த சக்தியை கண்டுபிடிக்கலாம் இந்த வகை அதை வச்சுக்கொண்டு போடலாம்னு பார்த்தா இந்த இடத்துல வச்சு காண்றோம்ல சரி இழந்த அழுத்த இயக்க சக்தி பெற்ற அழுத்த சக்தி இழந்த இயக்க சக்தி potential energy gain is equal to kinetic energy loss. இப்ப பெற்ற அழுத்த சக்தி potential energy gain mgh ரைட் ஹெச்சுக்கு நான் பிறகு mgh இழந்த இயக்க சக்தி என்ன இங்க இருந்து இங்க வரைக்கும் இனிஷியல் மைனஸ் ஃபைனல் அப்ப half m v squared initial minus half m v squared by 4 இப்ப என்ன நடக்கும் இதுலயும் போயிடும் இப்ப gh is equal to இது v squared by 2 இது v squared by 8 இப்ப நீங்க 8 போமா சேர்த்தீங்கன்னா இங்க 4 அங்க கொண்டு போனா 3 3v squared by 8 h is equal to இந்த g டிவைட் பண்றோம் ஆனா இப்ப என்ன இதை வச்சுக்கொண்டு எங்களுக்கு என்னது காண இல்லாது தீட்டா காண இல்லாது ஏன் இந்த எச்ன்றது இது இதை வச்சு இதை காணலாம் எல்லாம் இதே ஆர்ண்டா ஆர் காஸ்டீட்டா இது ஆர் மைனஸ் ஆர் காஸ்டீட்டா வந்து இந்த எச்சுக்கு ஜீக்கும் ஆனா இந்த வி ஸ்கேட கண்டாதான் எங்களுக்கு தீட்டாவை ரிலேட் பண்ணலாம் அப்ப அந்த வி ஸ்கேட காண்றதுக்கு இவர் மட்டுமட்டா வட்டப்பாதையில் இயங்குறாருன்றதை தருவோம் சரி இல்லாட்டிக்கு வழி இருக்கா ஏன் அதுல இதெல்லாம் தந்திருக்காரு சமநிலையெல்லாம் தந்திருக்காரு யா இங்கிலீஷ் மீடியத்துல வந்திருக்கு அதனால அதை மட்டும் எடுப்போம் இங்கிலீஷ் மீடியத்துல கொடுத்துருக்க மட்டுமட்டா இயங்குது அப்ப யா இந்த இடத்துக்கு வரைக்குள்ள இந்த இடத்துக்கு வரைக்கும் மட்டுமட்டா வர்றாருன்னா இந்த இடத்துல வரைக்குள்ள என்ன வந்துடும் டென்ஷன் 0 ஆகிரும் அதை வச்சுக்கொண்டு எங்களுக்கு அந்த பிஏ காணலாமோ உச்சிக்கு வரைக்குள்ள டென்ஷன் 0 ஆகும் மட்டுமட்டா வர்றாருண்டா ஆனா அங்க வரைக்கும் ஒரு வெலோசிட்டி ஒன்று இருக்கு v நாட் இப்ப நாங்க என்ன பண்ணுவோம் டுவர்ட் த சென்டர் மையத்தை நோக்கி எஃப் சமன் எம்ஏ போட்டீங்களா டி இல்ல ஆனா என்ன இருக்கும் எம்ஜி இருக்கும் எல்லாம் இப்ப எம்ஜி இஸ் ஈக்குவல் டு எம் இன்டு வி நோட் ஸ்கேர்ட் ஓவர் ஆர் ஆர்ன்றது இந்த ரேடியஸ் அரே எம் போயிடும் இப்ப வி நோட் ஸ்கேர்ட் இஸ் ஈக்குவல் டு ஜிஆர் இனி இது இங்க இருந்து இங்க வரைக்க பெற்ற அழுத்த சக்தி ஏக சக்திக்கு சமனல்லோ பெற்ற அழுத்த சக்தி இழந்த ஏக சக்திக்கு அப்ப பெற்ற அழுத்த சக்தி பொட்டன்ஷியல் எனர்ஜி கெயின் இழந்து இயக்க சக்தி கைனடிக் எனர்ஜி லாஸ் இப்ப
கெயின் என்ன? பொட்டன்ஷியல் எனர்ஜி கெயின் 2r டிஸ்டன்ஸுக்கு மேல வர்றார். mg into 2r. இழந்தது என்ன? இனிஷியல் மைனஸ் ஃபைனல். அப்ப half mv squared minus half mv naught squared. எல்லாத்துலயும் போயிடும். இது 2gr. இது v squared by 2 minus half into v naught squared gr. இது அப்படி எங்க பண்ணுவோம்? இது ஒரு 2 ஆல பெருக்கி விட்டேன்னா 4gr. இந்த 2 ஆல இங்க பெருக்கி விட்டேன்னா 4gr. So v squared minus gr. இங்க வந்தா v squared is equal to 5gr. அதுல ஒன்று போடுங்க. அப்ப h என்ன வரும்? h என்ன வரும்? 3 v squared காண்டி 5gr over 8g. vg for you. So 15r by 8. ஓமே இங்க பிழைக்கிற மாதிரி இல்லையே. ஏன் உண்டோட கூடல இல்ல? எங்கேயோ கால்குலேஷன் பிழைக்குது அதுல. So v squared 5gr போட்டா 15r by 8. அப்படி இருந்தா ஏன் இவ்வளவு மாறல? அப்ப இது ஒன்று 6 விட குறைவா இல்ல இருக்கணும். 6 விட கூட மேல வர போற. இது h வந்து 15r by 8 வந்தா 6 எங்க வர போறார்? மேல வர போறார். 6 விட கூடிட்டல்ல அப்ப h. ஓகே ஓகே செய்தது சரி. h is equal to 15r by 8. எங்க வரும் 15r by 8 என்ன? இது r. அப்ப இங்க மேல வர போற. ஓகே அப்ப இங்க நீக்க வர்ற. சோ v by 2 ஆயிக்க. சோ இந்த பாயிண்ட்டுக்கு வர்றாருண்டா இப்ப சொல்லுங்க 15r by 8 இதுல ஒரு r போனா சோ மிச்சம் அளவு. நான் கேட்கிற விளங்க உங்களுக்கு. h வந்து 15r by 8 வந்துட்டு அப்படி என்ன இது இந்த ஹைட். நான் இனிஷியலா எங்களுக்கு தெரியாதபடியா சும்மா இதுல எடுத்தனா. ஆக்சுவலா இங்கதான் வர போறேன். அப்ப இவ்வளவும் 15r by 8 இதுல ஒரு r போயிருமல்லோ. அப்ப மிச்சம் இவ்வளவும் எவ்வளவு? மிச்சம் எவ்வளவு எவ்வளவுன்னு கேட்டீங்கடா 15r by 8 minus r என்ன எவ்வளவு? 7r by 8. இது r. அப்ப இந்த ஆங்கிள் எவ்வளவு? 7 by 8 வரும். நல்லா இல்லையே? இப்ப அந்த தீட்டா எங்க இருக்க போகுது? எங்களுக்கு இதை கண்டா தீட்டா எங்க இருக்க போகுது? சோ பை பை 2 விட கூட பையை விட குறைய. இந்த ஆங்கிள் நடந்திருக்க தீட்டா. அப்ப நான் இந்த அல்பா காண வேண்டாம், இதை காண வேண்டாம். இங்க இருக்குன்னு கண்டுட்டோமல்லோ. அப்ப இதுக்கும் இதுக்கும் இடையில இருக்க போகுது. என்ன இந்த தீட்டா அப்படிப்பட்ட வேலையோ? பை பை 2 விட 90 விட கூட 180 விட குறைய. இப்படி ஒரு ஆன்சர் இருக்கா? சோ 90 என்ன பை பை 2 பையை விட குறைய. அப்படி ஒன்றும் இல்லையா? 2π by 3 தான் இருக்குது. 2π by 3 என்ன ஆங்கிள் அவ?
நல்லா இல்லையே. நான் இப்ப என்ன வேணும்? இந்த அல்பா கண்டா கொஸ் அல்பா 7/8. 7/8ண்டா எவ்வளவு? 0.8 சம்திங் இல்லையா? 0.8 வருதுன்னா கிட்டத்தட்ட என்ன ஆங்கிள்? யா 0.5 வந்தா 60. 0.5 வந்தா 60. 0.8 வருதுண்டா அதை விட நல்லா குறைஞ்சு போகணும் இல்லையா? இந்த வழி இதை வச்சு அவர் கொடுத்துருக்கார். அந்த அந்த கீழுக்கு இருக்கிற போர்டரை கண்டுபிடிச்சிட, மேலுக்கு இருக்கிற போர்டரை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஆனா இருக்கிறதுல ஒன்றுதான் 5/2 விட கூடன்னு இருக்குது. ஃபோர்த் ஆன்சர். ரைட். அப்ப நீங்க உங்களுக்கு கொஸ் அல்பாண்டு நீங்க கொஸ் தீட்டாண்டு கண்டீங்கன்னா -7/8 வரும். சோ கொஸ் அல்பாண்டு காணிக்குள்ள நான் காட்டுறது சோ வெர்டிகலோட மேல் வெர்டிகலோட அல்பாவை எங்களை காட்டும் மேலுக்கு. ஓகே, அப்ப இது ஆர், இது 7r/8. அப்ப எங்களுக்கு என்ன வரும்? 7/8. 7/8ன்றது என்ன வரும் சொன்னா 0.8 போட்டீங்கன்னா 64. அங்கான ஒரு 60 வருமா? 87 வரும். சோ 0.87 வரும். ஆனா நீங்க √3/2 கண்டு பாருங்க, 0.86 சம்திங் வருது. இது 30ஐயும் விட குறைவான இங்க. இப்ப எங்க இருக்க போகுது இந்த ஜீரோ? இந்த பாயிண்ட் v/2 ஆகிறது 120க்கு மேலதான் வர போகுது. இதுல ஆப்ஷன் இல்ல. இப்ப நாங்கள் என்னதை தந்திருக்கணும்? இதைத்தானே வேற ஆன்சரா தந்திருக்கோம். புதுக்கிடையில வருமென்று தான் கண்டுபிடிக்கணும். ஓகே, சோ நாங்கள் இப்படி இப்படி ஆன்சர் வரணும் அப்படின்னு நாங்கள் அனுப்புவோம். அவர் ஸ்கீம்ல என்ன கொடுத்துருக்காருன்னு தெரியா? சோ 3வது கொடுத்த மாதிரி இருக்குது, அது வரவே இல்லை. அது ஆனா யா, எங்களுக்கு இந்த இந்த எச்ச கண்டுபிடிச்ச உடனே இதுக்குள்ள வருமென்று தான் கண்டுபிடிக்கலாம். இதுக்கும் இடையில. ஓகே, ரைட். சோ நான் இதை காண்டி போவோம். ஓகே, அடுத்த எழுதி பாருங்க, 13 எழுதி பாருங்க. என்னவாம்? இரு சமபக்க அரியம் ஒன்றேன் கண்ணாடி வடி இடைமுகத்துக்கான அவதி கோணம் 42 பாகை ஆகும். கிரிட்டிக்கல் ஆங்கிள். இவ் அரியத்தை பயன்படுத்தி வழியில் இருக்கும் பி எனும் ஒரு கதிர், ஒரு ஒளிக்கதிர் முறிவடைந்து வெளியேறும் ஒளிக்கதிர் கியூவை படம் காட்டுகின்றன.
தரப்பட்டுள்ளவற்றில் எவ்வரியத்தை பயன்படுத்தி பெற முடியும். Right. இப்ப என்ன இங்க வர்ற பி இதை இப்ப என்ன செய்யணும், இங்க அனுப்பணும். இதுக்கு எது அவன் அவதி கோணம் 42 வேண்டா நார்மலா இங்கட 1.5க்குரிய அரியம் தானே. சோ பிரிசம் ரைட் ஆங்கிள் பிரிசம் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 1.5 முறிவி சுட்டி 1.5. இதுக்கு அவதி கோணம் என்ன 41 பாகை 48 கலை அப்படின்னா கிட்டத்தட்ட 42 தானே. இப்ப நாங்கள் வளமையா செய்யற அரியம் தான் இது. ஓகே, இப்ப இங்க வர்ற கதிர் ஒன்று இங்க அனுப்பணும், சமாந்தரமா அனுப்பணும். அதுக்கு என்ன வழி, இந்த அரியத்தை இப்படி வைக்கிறோம். இப்படி வச்சிருந்தா என்ன நடக்கும், செங்கோண அரியம் இதுல வர்ற கதிர் என்ன செய்யும், கொஞ்சம் கீழே படணும். இப்படி வர்றது என்ன செய்யும், இதுல பட்டா இது டுவர்ட்ஸ் த சென்டர் இப்படி போவார், இங்க போற. இப்ப இதுல போய் படுறது என்ன செய்யும், இதுல முழு உட்தரிப்படையும். ஏன் இது 45, இங்க 90 விட கூடிட்டு, அப்ப இது 45 விட குறைஞ்சிட்டு, இது 45 விட கூடிட்டு, அப்ப இதை முழு உட்தரிப்படைஞ்சு திரும்பி போய் என்னன்னு போகும், சமாதானம் போகும். இது நாங்கள் படம் கீழே படிச்சிருப்போம் தியரில. இரு சமபக்க செங்கோண அரியத்துல இப்படி வர்ற கதிர் என்ன செய்யும், இப்படி வந்து இப்படி வந்து இப்படி போகும். இதை விட மேல போற சிச்சுவேஷனும் இருக்குது. இங்க இருந்து வர்ற கதிர் என்ன செய்யும், அதுக்கு பிறல வந்து கீழே போற சிச்சுவேஷன் இருக்கு. மேல வர்றது கீழே போகுது, கீழே வர்றது மேல போகும். அப்ப இது மேல வந்து கீழே போற சிச்சுவேஷன் இருக்கு தானே. அப்ப இதுதான் விடை. எத்தனாவது விடை, fourth answer. இது என்ன ரைட் ஆங்கிள் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிளா இருக்கணும், அப்பதான் இப்படி வரும். சோ இது ஹொரிசான்டலா வர்றது ஹொரிசான்டலாவே வெளியால போவ. அஞ்சாவதுக்கு எப்படி வரும், அஞ்சாவதுக்கும் வரலாம், கவுட்டு வச்சாலும் வரலாம் தானே, இதே தானே என்ன. கவுட்டு வச்சு இந்த கீழே வர்றது மேல போகுது, அப்ப ஃபோர்த் ஆன்சரும் வரலாம். ஆனா நான் நினைக்கிற மாதிரிக்கு ஃபிஃப்த் ஆன்சர் இதுல நல்லா பொருந்த மாதிரி வரும் நினைக்கிறேன். ஃபிஃப்த் ஆன்சர் ஏன் சொல்லுங்க ஆகும், இது இப்படி வரணும்டா இந்த இல்ல ஃபிஃப்த் ஆன்சர் வராது. ஏன் ஃபிஃப்த் வராது, இது கீழால வந்து பட்டுச்சுன்னா வைங்க, கீழே பட்டுச்சுன்னா மேல போகும். இல்ல சரி அப்படிதான் வரும். இது மேல பட்டுச்சுன்னா கீழே போகும். இது ஓகே. இப்ப இதை வச்சா நடக்கும், இதை வச்சு இவர் இங்க படுவார். இங்க படுறவர் இங்க போய் பட்டு அதுக்கு மாதிரிலாம் தான் இது மேலால போறது கீழே போகுது, மேலையும் கீழே அப்ப இது எது வரும், ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் தான் வரும். சரி, இப்ப யாராவது ஆர்கியூ பண்ணினா
இந்த 4வது வரையது ஆர்கியூ பண்றதுக்கும் சான்ஸ் இருக்குது. எப்படின்னு சொன்னாப்பன் இப்படி இருக்குது. இதுல நீ கொண்டு இந்த ஐசோசெலஸ் ட்ரையாங்கிளை வச்சோன்னா இந்த மேல வந்து பட்டா என்ன நடக்குன்னு சொல்லுவாப்பா. மேல வந்து பட்டு இப்படி போறதுக்கு இல்ல சான்ஸ் இருக்கும். மேல வந்து பட்டு இப்படி போயிடலாம் எல்லாம். அப்ப இந்த 4th ஆன்சரை விட 5th ஆன்சர் வந்து மோஸ்ட் கரெக்டா இருக்கும். நான் சொல்ற விளங்க உங்களுக்கு. ஓகேடா. இப்ப எது கொடுக்கறது பெட்டர்? 5வது ஆன்சர். அடுத்த 14th கொஸ்டினை பாருங்க. என்னவாம்? இலையில் உள்ள அடிப்படை மீறனை 2 மடங்காக அதிகரிக்க இலையில் உள்ள இழுவையை எத்தனை மடங்கால் அதிகரிக்க வேண்டும்? அடிப்படை மீறனுக்கு என்ன சாம்பாடு? 1/12 ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி √T/f இல்லையா? இப்ப இந்த ஃப்ரீக்வன்சி என்ன செய்ய போறாராம்? 2 மடங்கு ஆக்கணும். இப்ப இழுவை என்ன செய்யணும்? 4 மடங்கு ஆகணும். இப்ப இது விட 3rd ஆன்சர். ஓகே தானே? அடுத்தது 15th கொஸ்டினை பாருங்க. என்னவாம்? நீளங்கள் 1 மீட்டர் 1.1 மீட்டராக உள்ள ஒரு முனை மூடப்பட்ட 2 குழாய்கள் அடிப்படை சுரத்தில் பரிவுறும் போது 2 செகண்ட்களில் 15 அடிப்புகள் கேட்டன. வழியில் ஒளியின் வேகம். இவன் 2 செகண்ட்ல 15 அடிப்பு. பீட்ஸ் வந்து 15. ஒரு செகண்ட்ல எவ்வளவு? 15/2. ரைட். இப்ப ஒரு முனை மூடப்பட்ட குழாய், அது எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அடிப்படை. இதுல எங்களுக்கு தெரியும் ஃப்ரீக்வன்சி வந்து மீறன், அடிப்படை மீறன் வந்து நீளத்துக்கு நேர்மாறு சமம். குழாயின் நீளம் எல்லுக்கு நேர்மாறு சமம். ஓகே. இப்ப 2 பேரும் முதலாவது 1.1 மீட்டர். அப்ப F1 நேர்வீத சமன் 1/1. அடுத்து F2 நேர்வீத சமன் 1/1.1. இது ஓகேயா? இப்ப 1 டிவைட் பண்ணி விட்டீங்கன்னா என்ன வரும்? F1/F2 is equal to இது மேல போயிடும். 1.1/1 and 1.1. ஓகே. இப்ப F1 is equal to 1.1 F2. இதுல எது பெருசு? F1 தான் பெருசு. நீளம் குறைஞ்சவருக்கு ஃப்ரீக்வன்சி கூட. F1 பெருசு. அப்ப எங்களுக்கு பீட் ஃப்ரீக்வன்சி என்ற என்ன சாமான்? அடிப்பு மீறன் F1 மைனஸ் F2. அது எவ்வளவு? 15/2. இப்ப F1க்கு என்ன போடுவோம்? 1.1 F2 மைனஸ் F2 சமன் 15/2. இது 0.1 F2 is equal to 15/2. 10ஆல பெருக்கி விடுங்க. 150/2 75. F2 75 ஹெர்ட்ஸ். எங்களுக்கு கேட்டது வழியில் ஒளியின் வேகம் தானே. என்னண்டு F2 லென்த் வந்து 1.1 அடிப்படை மீறன். இப்ப எங்களுக்கு லம்டாவை காணணும் இல்ல பவன். அப்ப லம்டா வந்து இது லென்த் வந்து 1.1.
lambda by 4 is equal to 1.1. lambda எவ்வளவு 4.4. அப்ப இப்ப சொல்லுங்க v is equal to f lambda. f வந்து 75, இது 4.4. எவ்வளவு பெருக்கினா வருது? டேய் 75 into 4 வந்து 300. இதுக்கு ஒரு 0.4 30, 330. So 330 meter per second. சரியல்ல? டேய் மீற நீளத்துக்கு நேர்மாறு விகிதம். அதை வச்சுக்கொண்டு F1க்கும் F2க்கும் இடையில தொடர்பு கண்டா இது பெருசு, F1 பெருசு. அடிப்பு மீறன்ன்றது என்ன? வித்தியாசம் F1 மைனஸ் F2. அது 2 செகண்ட்ல 15 ஒரு செகண்ட்ல 15 2. அதை வச்சு F2 காண்றார். F2 லென்த் வந்தது 1.1. லெம்டாவை காண்றார். V is equal to F lambda. எத்தனாவது விடை? 5வது விடை. ஓகே இல்ல? விளங்குதல்ல?